தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் மார்ச் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. நடிகர் சங்க தேர்தலைப் போல் தயாரிப்பாளர் சங்க தேர்தலிலும் விஷால் அணியினர் களம் இறங்க உள்ளனர். வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் பேசிய விஷால், அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் பதவியை ராஜினாமா செய்வதாக ஓராண்டுக்கு பின் தேதியிட்ட கடிதத்தை தங்களது அணியினர் தற்போது எழுதி கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். 27 பேர் இப்போவே ஒரு வருஷம் கழிச்சு போட்ட டேட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ராஜினாமா கடிதம். என்னென்னா, நாங்கள் சொன்ன விஷயங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் நிறைவேற்றலைன்னா நாங்களே விலகி போயிடுறோம். இப்போவே உங்கள் கையில் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் யார் குற்றம் சொன்னாலும் உண்மைதான் ஜெயிக்கும் எனவும் புதிய பாதைக்கு சினிமா துறையை எடுத்து செல்ல உள்ளதாகவும் நடிகர் பிரகாஷ் ராஜ் தெரிவித்தார். மாற்றம் தேவைப்படுது. இன்றைய சினிமா, இன்றைய சின்ன ப்ரொடியூசர்ஸ் இருக்கட்டும், பெரிய ப்ரொடியூசர்ஸ் இருக்கட்டும், நம்மளுடைய பிரச்சனைகள் நாங்கள் அனுபவிக்கிறதுனால எங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இருக்கிற ஒரு சிஸ்டமை எதிர்த்து ஒரு புதுமுகங்கள், புது சிந்தனை, புது ஒரு தொடுவானத்தை நோக்கி தமிழ் சினிமா போகணும். அண்ட் அதுக்கு நாங்கள் பாட்டு ஆகணும். புதிய அணியில் பங்கேற்பதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிலவும் பிரச்சனைகளை தீர்த்து சிறந்த அணியாக செயல்படுவோம் எனவும் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் தெரிவித்தார். ஒரு 10-15 பேர் சேரும் போது நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும் போது ஏன் இதில் இறங்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு இதான் நானும் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாருமே அவங்க படத்தில் இருக்காங்க. அதையும் மீறி எல்லாருமே இங்கே ஒரு புது முயற்சி ஒன்று. இது கமல் சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ரெவல்யூஷனில் இது எவல்யூஷன் அப்படின்னு சொன்னார். அதை நான் நம்புறேன். அதனால நாங்களும் இங்கே இருக்கோம். தேங்க்யூ. சினிமா துறையில் அனைத்து குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இணைந்து போராட உள்ளதாக இயக்குனர் மிஷ்கின் கூறினார். ஒரு திரைப்படம் தோற்றால் 50 குடும்பங்கள் ரோட்டுக்கு வருது. அதில் முதல் குடும்பம் ஒரு ப்ரொடியூசரோட குடும்பம். ஸோ எல்லா ஒரு குடும்பங்களையும் காப்பாற்றணும். இதனால் வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருந்துட்டோம். இது அமைதியாக இருக்க டைம் கிடையாது. இனிமேல் நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டம் தான் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சினிமாவுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரே விஷயத்துல இருந்தா நாங்கள் வந்திருக்கோம். தயாரிப்பாளர் சங்கத்தில் கட்ட பஞ்சாயத்து மட்டுமல்லாமல் கெட்ட பஞ்சாயத்து நடப்பதாக இயக்குனர் பாண்டியராஜன் குற்றம் சாட்டினார். நலிந்த மற்றும் சிறு தயாரிப்பாளர்களுக்கு உதவுவதற்காக புதிய அணி உருவாகியுள்ளதாக திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நடிகர் ஆர்யா, தயாரிப்பாளர் SR பாபு ஆகியோர் உடனிருந்தனர். அணியில் இடம்பெற்றுள்ளவர்கள் எந்தெந்த பொறுப்புக்கு போட்டியிடுகிறார்கள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் விஷால் தெரிவித்தார். சங்கம் அப்படிங்கிறது கட்ட பஞ்சாயத்து மட்டும் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து சொன்னால் பரவாயில்ல, கெட்ட பஞ்சாயத்துல இங்கே நடந்தது எறும்ப. கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். மிஸ்கின் சார் சொன்னது மாதிரி, பிரகாஷ் ராஜ் சார் சொன்னது மாதிரி, இங்கே யாரும் பதவி இங்கே கீழே போட்டுக்கிற பதவி எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ள சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்கள் டீம் நிறைவேற்றும்.